கனடாவில் போன திங்கட்கிழமை லேபர் டே அன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே. அன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட இன்ஸ்டாவில் பார்த்து ஆர்டர் பண்ண ஒரு கஸ்டமர் தான் இந்த தடவையும் கேட்டிருந்தாங்க. 3 லார்ஜ் ட்ரே சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 3 லார்ஜ் ட்ரே செய்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லை. அதனால் 3 பேட்சாக தனித்தனியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு பிரியாணிக்கும் தேவையான அளவுக்கு தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 அடுப்பில் சைமல்டேனியஸாக பெரிய பாத்திரம் வந்து நம்ம வைக்கலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 2 அடுப்பில் பிரியாணி வச்சுட்டு ஒரு ½ கேப் விட்டு வச்சேன். ஸோ தட் தம் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன தான் பெரிய பர்னரில் செஞ்சாலுமே தம் வந்து சின்ன பர்னரில் வச்சா தான் கரெக்டாக வரும். இந்தளவு அதிகமான குவான்டிட்டி பிரியாணி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஒரு 55 பீப்புளுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஆர்டர் கொடுத்த சிஸ்டருக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.